Good morning, friends. ஒன்றாகும் ஒன்றிலோ இல் என்பதன் அதாவது என்று கூறும் நூல் மற்றும் நூல் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பழமொழி. அதுதான் நூல். மூன்றுரை இறையனார் அவர் தான் நூல் ஆசிரியர். ஓகேங்களா? ஸோ ஒன்றாகும் ஒன்றிலோ இல் அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒன்றும் இல்லாத வீடு எதுவும் இல்லை அப்படின்றது தான் அதனுடைய பொருள். ஓகே. மூன்றுரை இறையனாரின் காலம் மற்றும் சமயம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிபி 4ஆம் நூற்றாண்டு. சமயம் சமண சமயம். ஓகேங்களா? ஓகே. பழமொழி நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதிலே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனுடைய முழு பெயர் பழமொழி 400. ஸோ அதில் இருக்க பாடல்களின் எண்ணிக்கை 400. அடுத்ததா திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முக்கியமானது கொட்டேஷன். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. திருஞான சம்பந்தர். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்ததாக ஒரு லைன்லேயே புக்கில் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தன்பொருணை புனல் நாடு என்று திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கும் பக்கத்தில் இருக்கும். ஸோ கேட்கறதுக்கு வாய்ப்பு. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சேக்கிலார். ஓகேங்களா? இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.